அதிலலாம் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. இப்போ இயற்கை நமக்கு என்ன மாதிரி ஒரு கல்வியை கொண்டாந்து கொடுக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். இது வந்து நம்மளுக்கு வழங்கப்படுகிறது, நமக்குள் திணிக்கப்படுகிறதுனே சொல்ல மாட்டேன். அப்படிதான் வந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் இயற்கை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக சில கல்விகளை அவர்களாகவே கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஹியூமன் சொசைட்டி வந்து வெரி மச் எவால்வ்டு. இட் இஸ் மச் பெட்டர் தேன் அனிமல் சொசைட்டி. அதனால நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா படிப்பையும். ஸ்பிரிச்சுவல் பார்த்து இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ பாலயோகின்னு இருந்தார் கும்படிவரம் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில். ராஜமுந்திரிலேருந்து ஒரு 3 ஹவர் போனோம். அந்த குடும்பம் வந்து மெட்ராஸில் தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஃபேமிலி. இந்த மாதிரி நாலேஜ் வந்து ட்ரிகர் ஆகி இதில் வந்து இயற்கை வழங்கும் கல்வி எங்கே வருது? அதுதான் அவங்க நான் சொன்ன மாதிரியே அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அந்த ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த காணொளிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் என்னுடைய நண்பர் திரு ராஜேஷ் அவர்களுடன் எண்ணற்ற சுவையான தலைப்புகளில் கீழ் உரையாடி கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்றும் நான் ஒரு சுவையான ஒரு தலைப்போடு தான் வந்திருக்கிறேன். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வாருங்கள். வணக்கம் ராஜேஷ். வணக்கம் நந்து. இப்போ இயற்கை அப்படின்றது வந்து ஒரு மாபெரும் ஒரு சக்தி. அதை வந்து நம்மளால் விவரிக்க முடியாது. நேச்சர் இஸ் இம்மெஷரபிள் அப்படின்னே சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து மனித ஆற்றல், மனிதனின் புரிதல், அந்த மனிதன் அறிவுத்திறனுக்கு உட்பட்ட புரிதலுக்கு அப்பாற்பட்டதாகவே ஒன்று இருக்கிறது. ஆனாலும் இந்த இயற்கையை நம்மால் முயன்ற அளவு புரிந்து கொள்வதற்கு முயற்சி மேற்கொண்டு எண்ணற்ற வகையான கல்விகளை படைத்திருக்கிறோம், கலைகளை படைத்திருக்கிறோம், நிறைய சாதித்திருக்கிறோம், எல்லாமே சொல்லலாம். ஆனால் அப்போவும் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு ஞானிகள் அறிஞர்களும் ரொம்ப ரொம்ப தெளிவாகவே சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் நம்ம என்னதான் இயற்கையை நம்ம படிக்க முயற்சித்தாலும், எவ்வளவுதான் உள்ளே போனாலும் அதற்கு நம்ம தெரிஞ்சுக்காதது வந்து ஜாஸ்தியானே போதுன்னு சொல்லலாம் ஒரு பக்கம். அதனால கற்றது கைமண் அளவுன்னு ஆகிப்போச்சு. இது ஒரு பக்கம். இயற்கை நமக்கு வந்து நிறைய இடத்துல பாடம் சொல்லி கொடுக்குது, அதுவும் இருக்குது. ஒரு டிரான்சிஷன்லையும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான், 50,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் எப்படி வாழ்ந்திருப்பான், 5 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் எப்படி வாழ்ந்திருப்பான் என்பதை நமக்கு இயற்கை காட்டி கொடுப்பதில்லை. வரலாறை நீங்கள் படிக்க முடியாது. ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் சயின்ஸ் எல்லாம் கூட, இப்போ இருக்கக்கூடிய சயின்ஸை விட மிக அதிகமான ஒரு சொஃபஸ்டிகேட்டட் சயின்ஸ்லாம் கூட மனுஷன் வாழ்ந்துட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அதிலலாம் எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடம் இல்லை. இப்போ இயற்கை நமக்கு என்ன மாதிரி ஒரு கல்வியை கொண்டாந்து கொடுக்குது ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும். இது வந்து நம்மளுக்கு வழங்கப்படுகிறது, நமக்குள் திணிக்கப்படுகிறதுனே சொல்ல மாட்டேன். நமக்கு இயற்கை வந்து பரிதாபப்பட்டு நமக்கு வந்து சில தகவல்களை கொடுத்துனே தான் இருக்குது. ஆமாம், இதை பற்றி சொல்லுங்க. அது மனிதன் பிறந்தவுடன் அவனுக்கு எல்லாம் மறந்துடுதுன்னு சொன்னேன். இயற்கை சொல்லி கொடுக்கும் கல்வி அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கும் கல்வி. அதான் முதல்ல அந்த குழந்தை பிறந்து எல்லாத்தையும் மறந்து ஒரு சிறிய குழந்தையாக பிறந்து அது பண்ணுற ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டிலேருந்து பார்த்தோம் இல்லையா, அதுலேருந்து அதுக்கு வந்து இயற்கை கற்றுக் கொடுக்கும் பாடங்கள் மிக அதிகம். ஸோ அந்த அலர்ட்னஸ் வந்து ஒவ்வொரு ஜீவராசிக்கும் அதை பேஸ் பண்ணி தான் அது கற்றுக்குது. இப்போ ஒரு சின்ன சிங்கம் ஃபேமிலி அதுன்னு எடுத்தால் கூட அந்த 2 சின்ன சிங்கமே விளையாடுறத பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து தெரியும் அது வந்து கற்றுக்குது அப்படின்னு. ஒன்று ஓவர் பவர் பண்ணுறது தான் அதோட விளையாட்டு. ஸோ அதுக்கு அது வளரக்கூடிய சூழ்நிலையில் வந்து ஒன்று ஓவர் பவர் பண்ணணும், ஹண்டிங் பண்ணணும், அது வாழறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸை செய்யணும். அப்படி தான் வந்து எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் இயற்கை மூலமாக ஆட்டோமேட்டிக்காக சில கல்விகளை அவர்களாகவே கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் ஹியூமன் சொசைட்டி வந்து வெரி மச் எவால்வ்டு. இட் இஸ் மச் பெட்டர் தேன் அனிமல் சொசைட்டி. அதனால நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா படிப்பையும்.
ஒவ்வொருத்தனுடைய ப்ரொபென்சிட்டி, ஒவ்வொருத்தனுக்கு ஏற்ற கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி டியூன் அப் பண்ணி அவங்களுக்கு உண்டான எஜுகேஷனை போதனை செய்து, குரு போதனை செய்து அவனை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஸோ இந்த மனிதனாக பிறந்தவன் வந்து ஆசாபாசங்கள், அந்த 4 பேசிக் இன்ஸ்டிங்க்ட் சொன்னேன் இல்லையா, ஈட்டிங், மேட்டிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், இதை தாண்டி வந்துட முடியாது அவ்வளோ சுலபத்தில். இது எல்லாத்துக்கூடையும் இருந்து பலவிதமான வித்தியைகளை கற்று அவற்றை தனக்கும் பிறர்களுக்குமாக அதை உபயோகித்து அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ். நம்ம வந்து யாரும் ஒரு மனப்பக்குவம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வரதில்லை. அதாவது நீ வாழும் வாழ்க்கை உன்னை சுற்றி இருக்கும் மக்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்ற அமைப்புக்குள்ள யாருமே வரதில்லை. ஒரு குடும்பத்திலேயே வந்து என்ன அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து சுகதுக்கங்களில் பங்கெடுத்துக் கொள்வேன் என்று ஒரு பெண்மணியின் கரம் பிடிக்கிறாயோ, அதிலிருந்து நம்ம ஒரு சிறிய குறுகிய காலகட்டத்திலே விலகி போயிடுறோம். டெசர்ட்டிங் த வைஃப் எவ்வளோ ஒன்றா சொல்லலாம் அதை பற்றி. அதே மாதிரி பெண்மணிகளும் வந்து கல்யாணம் பண்ணின்னு வித்தின் ஃபியூ வீக்ஸ் ஃபியூ மந்த்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டு போயினேங்கிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை சூழல். இதிலிருந்து இவங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இப்போ வந்து கடவுள் நமக்கு கொடுக்கும் கல்வி, நீ வாழும் சமுதாயத்திற்கு உன்னுடைய பங்கு இருக்க வேண்டும், சமுதாய பணி ஏதாவது ஒன்று இருக்க வேண்டும். அதை வந்து கல்வியாளர்கள் நம்மளுக்கு வந்து போதிப்பதே இல்லை, சொல்லிக் கொடுப்பதும் இல்லை. பேரண்ட்ஸ், அதாவது தாய் தந்தையரும் அதை வந்து பெருசாக நிறைய தாய் தந்தையர்கிட்ட அந்த அவேர்னஸ்லாம் இல்லை. ஒரு சில மனித பிறவிக்கு டக்குன்னு ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவங்க எல்லாத்தையும் விட்டு விலகி போயிடுறாங்க. கரெக்ட். அப்போ அந்த இயற்கை அவனுக்கு என்ன கல்வி சொல்லி கொடுக்குது? இது மிக முக்கியமான கேள்வி. இது ஒரு சர்டன் ஏஜ், அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சில பேர் நல்ல பெரிய ஞானிகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பின்னணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோக கதை ஒன்று இருக்கும். ஆமாம், கல்யாணம் ஆகிருக்கும், வித்தின் மந்த்ஸு வித்தின் இயர்ஸு அவங்கள விட்டுட்டு போயிடுவாங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்க முடியாது. செய்தது தவறோ சரின்னோ சொல்ல முடியாது. அவங்களுடைய ஜீனில் அது இருந்து அவங்க வந்து இதுக்கு முந்தின பிறவிகளில் நடந்த நிகழ்வுகள், கிடைச்ச லேர்னிங், அந்த ட்ரிகரிங் ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு நடக்குது, அந்த டைமில் நடக்குது. அப்போ வந்து அவங்க வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்க இதில் இருந்தாங்கன்னா சஃபரிங் தான். அவங்க போயிடுறது நல்லது, அவங்களுக்கும் நல்லது. ஸோ இந்த சடன் ட்ரிகரிங் ஆஃப் என்ன சொல்கிறது, இந்த ஸ்பிரிச்சுவல் இதில் போகணும், நான் கற்றுக்கணும், நம்ம மண்டேன் இந்த உலகத்தில் உழன்று வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது அப்படிங்கிற அந்த மண்டேன் டாஸ்க்குன்னு வாங்க இல்லையா, அது வந்து எனக்கு போர் அடிச்சிடுச்சு, நான் வந்து இன்னும் உயரிய நிலைக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறவங்க சில பேர் உண்டு. எப்பயுமே அவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டான நாலேஜ் கிடைக்கும். இப்போ ஒரு பெரிய ஒரு அது என்ன இயற்கை அவனுக்கு அது வந்து கொண்டாந்து வழங்குது, அவங்களுக்கு கொடுக்குது. அவங்கள ஆட்டோமேட்டிக்காக கொண்டு யார்கிட்ட சேர்க்கணுமோ சேர்க்கும். அவங்க மூலமாக அவங்களுக்கு அந்த கல்வி கிடைக்கும். ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் படிச்சுட்டு வெளியே வந்துடுவாங்க, அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்க 4 பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. இந்த இது ஸ்பிரிச்சுவல் பார்த்து இப்போ இதுக்கு வந்து ஒரு உதாரணம் இருக்குது. இப்போ பாலயோகின்னு இருந்தார் மும்முடிவரம், ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்டில். ராஜமுந்திரிலேருந்து ஒரு 3 hour போனோம். அந்த குடும்பம் வந்து மெட்ராஸில் தான் இருக்குது. அவங்க வந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் ஃபேமிலி. பஞ்சம் பழக்கத்துக்காக இங்கே வராங்க. அந்த பையனுக்கு அப்போ 8 வயசு இருக்கும்போது கொஞ்ச நாள் இங்கே இருக்காங்க, 3 வருஷம். அந்த பையனுக்கு அப்போ 8 வயசு. அவன் பேர் பாலன். அந்த குடும்பம் வந்து பழையபடி அவங்க ஊருக்கே மும்முடிவரம் போயிடுறாங்க. இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அது கிராமம். அது அங்கே அப்பா அம்மா ஒரு வீட்டில் வேலை செய்வாங்க படியாளா. அந்த இவங்களோட பையன் வந்து மாடு மேய்க்கிற ஒரு தொழில் அவங்க அந்த வீட்டு மாடெல்லாம் ஸோ அந்த 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 வேலையில் இருக்கான் அவன். 8 வயசு அவனுக்கு. இவங்கெல்லாம் அந்த பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து மாடு ஓட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா பயிர் இருக்கும் இல்லையா, அதை மேயக்கூடாது. நல்லா தூரமாக பயிர் இல்லாத இடமா ஏறிக்கிற அந்த இடத்துல அந்த மாதிரி போயிடுவாங்க. தூரமாக மாடு எடுத்துன்னு போய் குளத்துல தண்ணி கூப்பிட்டு எடுத்துன்னு போய் மேய்ச்சிட்டு மதியானம் சாப்பாடு கொடுப்பாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு பசங்கள்லாம் விளையாடும். சின்ன பசங்க தானே அதுங்க, ஸ்கூல்லாம் போவாதுங்க. இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா 1949-50 நடக்குது இது. அப்போது அந்த 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 பையனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 14-15 வயசு. 7 வருஷமாக மாடு மேய்ச்சிட்ருக்கான். அவன் ஸ்கூலுக்குலாம் போனதில்லை.
ஒரு நாள் வந்து பசங்கள்லாம் மாடு ஓட்டி போய் விட்டாங்க. ஒரு 7 பசங்க ஒரு ஒரு ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அவங்க அந்த அங்கே எங்கன்னா மரங்கரம் இருக்கும், அது கீழே அவங்க சாப்பாடெல்லாம் பந்தோபஸ்தாக வச்சுட்டு ஏதோ நாய்கி வந்து எடுக்காத மாதிரி விளையாடுவாங்க பசங்க. அதுங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும்ல பாவம். ஆமாம். விளையாடிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த பாலனை காணோம். என்னடா ஆச்சு தேடுறாங்க பசங்க, மொத்தம் 7-8 பேர் தேடுறாங்க. அவனை கத்துன்னு கத்துறாங்க, பாலா பாலா எங்கடா இருக்கிறேன்னு கத்துறாங்க. சுற்றி பார்க்குறாங்க, எங்கேயுமே காணோம் அவனை. அப்புறம் ரொம்ப தூரத்தில் பார்த்தா ஒருத்தன் ஓடி போய் பார்த்துருக்கான். அங்கே ஏதோ ஒரு சின்ன செடி மரம் மாதிரி இருந்திருக்கு, ஒரு சின்ன ஒரு அரச மரம் மாதிரி இருந்திருக்கு. அங்கே போனால் அந்த அரச மரத்துக்கு அந்த பக்கம் உட்காந்துருக்கான், தெரியல, நல்ல தூரமாக இருந்தது. போய் உடனே அவங்க அங்கேருந்து கத்தனான், டே இங்கே இருக்கான்டா இங்கே இருக்கான். எல்லா பசங்களும் ஓடி வந்துட்டாங்க. அங்கே ஓடி வந்து அவனை பிடிச்சி தட்டுறாங்க, தலையில் தட்டுறாங்க, ஏந்திரான்றாங்க, கை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, கண்ணே திறக்கல, அவன் எந்த ரியாக்ஷனுமே இல்லை. அப்போது அந்த பசங்க பயந்துடுறாங்க. பயந்த உடனே அதுலேருந்து ஒரு 2 பேர் ஓடி வராங்க ஊருக்கு. மாடெல்லாம் பார்த்துங்கடான்ட்டு 2 பேர் ஓடி வந்து அந்த பாலன் வேலை செய்கிற வீட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி விளையாடிட்டு இருந்தோம், திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி ஆச்சு, எங்களுக்கு ஒன்றுமே புரியல, பயமாக இருக்குது, யாராவது பெரியவங்க வாங்க அப்படின்னு. எல்லாம் சின்ன பசங்க. சரின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாம் சொன்னோடனே ஒரு 4-5 பேர் சேர்ந்து போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா அவன் உட்காந்துருக்கான். அவன் மேலே எறும்பெல்லாம் போகுது, அவன் ரியாக்ஷனே இல்லை. எறும்பெல்லாம் கடிக்குது, ரியாக்ஷனே இல்லை. பார்க்குறாங்க எல்லாத்தையும். இந்த பசங்க நாங்கள் தண்ணிலாம் கூட ஊற்றி பார்த்துட்டோன்றாங்க, ரியாக்ஷனே இல்லை. அப்புறம் இவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்க்குறாங்க அவனை பேர் சொல்லி, ரியாக்ஷனே இல்லை, எந்த ஒரு அசைவுமே இல்லை, கண்ணு விங்கிங் கூட இல்லை. சரி, கண்ணு மூடி இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. நான் இந்த மாதிரி உங்கள் ஓனர் பேசுகிறேன், எல்லாம் கேட்குறாங்க. அவங்க அப்பா அம்மா கூப்பிட்றாங்க. அப்போ தெரிஞ்சுக்கிறாங்க இது வேற ஏதோ இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து அதோட போயிடுறாங்க எல்லாரும். இங்கே யாரும் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், போயிடலான்ட்டு டெய்லி காலைல வந்து பார்த்துட்டு போவாங்க, சாயந்தரம் வந்து பார்த்துட்டு போவாங்க. அங்கேயே தான் உட்காந்துருக்கான். ஒரு 3 வாரம் ஆகுது, அங்கேயே தான் உட்காந்துருந்தான். அப்போ ஊரில் கூடி மீட்டிங் போட்டு ஒரு வளாகம் மாதிரி கட்டுறாங்க. கடன்னு பஞ்சு எல்லாரும் வீட்டில் கொஞ்சம் காசு போட்டு ஒரு வளாகம் மாதிரி கட்டி, ஒரு பிரகாரம் மாதிரி கட்டி எல்லாம் பண்ணி ஒரு செட்டப் ஒன்று கட்டுறாங்க. கட்டிட்டு ஒரு 3-4 மந்த்ஸில் கட்டி முடிச்சிடுறாங்க. கட்டி முடிச்சு அது வரைக்கும் அவன் எழுந்துக்கவே இல்லை, அங்கே தண்ணி கூட குடிக்கல. அங்கே வந்து சொல்கிறாங்க, முன்னாடி பூ பழம்லாம் கொண்டாந்து வச்சுட்டு, இது மாதிரி உங்களுக்காக நாங்கள் வந்து ஒரு சின்ன அமைப்புக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம், நீங்கள் அந்த ரூமில் போய் உட்காந்துருங்க, இங்கே வேண்டாம் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் இதுவே இல்லை, ரியாக்ஷனே இல்லை. சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க. மறுநாள் பார்த்தா அது அந்த ரூமில் உட்காந்துருக்கான். எப்போ எழுந்து வந்தால் யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்கல. அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு ரூம் இருக்கும், அதுக்கு ஒரு கதவு இருக்கும், அப்புறம் ஒரு பேசேஜ் மாதிரி இருக்கும், திருப்பி இன்னொரு கதவு இருக்கும். அது வெளியில் வந்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு ஏறி இப்படி ஒரு மேடை வரும். இதெல்லாம் ஒரு காம்பவுண்ட் வால்குள்ளே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டோருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கலெக்டரு அங்கே ஐஜி எல்லாம் வந்து லாக் பண்ணி சீல் வைப்பாங்க. இந்த லாஸ்ட் டோர் வந்து சும்மா பூட்டுவாங்க, திறக்க முடியாது. நீலாம் இப்படி போய் திறந்துட முடியாது அந்த டோரை, நீ கடபார எடுத்து அடிச்சாலும் உடையாது. மகாசிவராத்திரி அன்னைக்கு காலையில் இந்த ஃபர்ஸ்ட் டோர் தானாக திறக்கும். காலைல 3-3:15 மணி 3:30 மணி சொல்ல முடியாது எப்போன்னு, வெயிட் பண்ணின்னு இருப்பாங்க. 2:30 மணிலேருந்து ஒரு 3:26 அப்படி திறக்கும் டாப்புன்னு. அப்போ நீ உள்ளே போய் அந்த பூட்டை திறக்கலாம். திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளே அவர் உட்காந்துருப்பார். அவர் போன வருஷம் அவர் வச்சுட்டு பூட்டிட்டு போனாங்கல்ல, அப்போ வச்சுட்டு போனாங்க பாரு, பூ பழம் பால் எல்லாம், நீ எப்படி வச்சு அப்படியே தான் இருக்கும், ஒன்று கூட கெட்டிருக்காது, அதே ஃப்ரெஷ்னஸோட இருக்கும். அதுக்கப்புறமா இவங்க அந்த பேசேஜ் விட்டு வெளியே வரத்துக்குள்ளே அவர் அங்கே மேலே இருப்பார். நான் வந்து இவரை வந்து தொடர்ந்து எத்தனையோ வருஷம் போய் பார்த்துருக்கேன் என் இளமை காலத்தில். பாலயோகின்னு பேர் எல்லாருக்குமே தெரியும். 36 ஆண்டு காலம் இவர் அந்த மாதிரி தான் இருந்தார். அப்புறமா வந்து ஜீவசமாதி ஆயிட்டார். இந்த மாதிரி நாலேஜ் வந்து ட்ரிகர் ஆகி இதுல வந்து இயற்கை வழங்கும் கல்வி எங்க வருது? அதுதான். சரி, அவங்க நான் சொன்ன மாதிரியே அவங்க ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே அந்த ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த விட்டது, அவர் சாப்பிடல, தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல, நல்ல பொன்னிறமா இருப்பவர் மாதிரி, தாடி இருக்கும், இவ்வளவு தாடி இருக்கும், தலைமுடி வந்து ஒரு 18 அடி ஜடா இருக்கும், நெயில்லாம் பெருசா இருக்கும், இப்படி உட்கார்ந்து இருப்பாரு அவர். அதான் அந்த காலையில வருவாரு 3:45 மணி அந்த மாதிரி, ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் இருக்கும், வந்து அங்கே உட்காந்துருப்பாரு, கண்ணு மூடி தான் இருக்கும். நீங்கள் இப்படி வந்து படிக்கட்டு ஏறி அப்படி நடந்து போயிடுவீங்க, ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் கிராஸ் பண்ணி போயினே இருப்பீங்க. அன்றைக்கி வந்து அவர் கிட்டத்தட்ட 10 to 12 லட்சம் பேர் பார்ப்பாங்க. உலகம் பூராந்து வருவாங்க, யூரோப்லேருந்துலாம் வருவாங்க, ஜெர்மன்ஸ், இட்டாலியன்ஸ், ஃப்ரெஞ்ச் பீப்புள், இங்கிலீஷு,
அமெரிக்கன்ஸ், கெனேடியன்ஸ் எல்லாமே வருவாங்க, Correct. ஜாப்பனீஸ். அது எப்படி இவர் இங்கே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருன்னு இவ்வளோ தூரம் நியூஸ் போச்சு, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. இது அதான் இங்கே இதுதான் அந்த 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 கடவுளே வந்து அந்த அந்த கல்வியை கொடுக்குறாரா? ஆமாம், கரெக்ட். ஒரு சித்தர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், அவர் வந்து பயங்கரமான ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒரு சில இவருக்கு அந்த 36 வருஷம் ஜுரம் அடிச்சுதா, ஆ, கோல்டு வந்ததா, ஜலதோஷம் வந்தா, ஆத்மா வந்ததா, ஆமாம். இல்லை இன்னும் ஏதாவது வியாதி வந்ததா, ம். ஒன்றும் இல்லையே. அப்ப அங்க ஹெல்த்தே வந்து அந்த ஹெல்த் கண்டிஷனே ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உடல் அசைவுகள் இல்ல, அவர் ஆகாரம் இல்ல, தண்ணி இல்ல, அவர் உடம்பு இயங்குவதற்கு உண்டான அந்த பிராணசக்தின்றது வந்து அவர் வெளியே இருந்து கிரகிச்சுக்கிறார். கிரகிச்சுக்கிறார். அதுதான் அதில் இருக்கிற மேட்ரு. அப்ப இங்க இந்த பிணி, நோய், இந்த அதான் வியாதிகள் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி அந்த உடம்பு போயிடுது. உடம்பு போயிடுது. ம். மிருகம், அப்ப சிங்கம் அந்த அது வந்து கடவுள் நமக்கு கொடுக்கும், அந்த இயற்கை நமக்கு ஆமா. கொடுக்கும் அனுகிரகம். அனுகிரகம் அது மாதிரிலாம் இருக்குது. ம். அதே மாதிரி நாலேஜ் வந்து ஒருத்தட்டு நான் கேட்டேன், இவ்வளோ நீங்கள் நாலேஜ் வச்சுருக்கீங்களே, இவ்வளோ மருந்துகள்லாம் பண்ணுறீங்களே, எல்லாருக்கும் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் வந்து நீங்கள் எழுதி பப்ளிஷ் பண்ணி இந்த உலகத்தினுடைய இதுக்காக கொடுக்கக்கூடாதான்னு கேட்டேன் நான் ஒருத்தர். அவர் என்ன சொன்னார்னா, ஒரே நிமிஷத்தில் பதில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த இன்ஃபர்மேஷன்லாம், இந்த புரிதல்லாம், இந்த லேர்னிங்லாம் யாருக்கு வரணும்னு விதி இருக்கோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஒரு விதமாக அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். ஜீன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அது யாருன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? தெரியலையே, எனக்கு தெரியல. நீங்க நீங்க ஒரு தடவை நான் கேட்டிருக்கேன் உங்கள்கிட்ட, எனக்கு அதோட பதில் தெரியும், இருந்தாலும் நான் கேட்டேன் உங்கள்கிட்ட, இவ்வளோ பண்றீங்களே, இதெல்லாம் வந்து ஒரு இதில் எழுதக்கூடாதா, டாக்குமெண்ட் பண்ணக்கூடாதா, எல்லாருக்கும் உபயோகமா இருக்குமே அப்படின்னு கேட்டதுக்கு அதான் சொன்னீங்க, இது யாருக்கு வரணுமோ அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும், அவன் கண்டினியூ பண்ணிட்டு போய். இல்லை, எனக்கும் இந்த இந்த மருத்துவத்துறைக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த குடும்பம் வேறு. நான் ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறேன், அதுக்கப்புறம் எண்ணற்றகளை சந்திக்கிறேன். இந்த நம்ம தமிழ் பாரம்பரியத்தில் நம் முன்னோர்கள் செய்துட்டு போனதை நம்ம போய் வந்து தொட்டு பார்க்கணும், தேடி பார்க்கணும் அப்படின்னு போகிறேன். அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு எண்ணம் தோன்றுது எனக்கு. போகிறேன். எங்கள் ஸ்கூல் கிடையாது. அதான் இதுதான் உண்மையான கல்வி. என்னுடைய 28, 29 வயசுல தான் நான் ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி போய் இது வந்தது. ஸோ இயற்கை கடவுள்னு எடுத்துக்கலாம், இயற்கைன்னு எடுத்துக்கலாம். ஒரு சில மனிதர்களுக்கு ஒரு சில கல்வியை வழங்குகிறது என்று நாம் இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். வணக்கம்.